What a wonderful world. What a wonderful. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சுஹாஸ் ஜர்னல் ஜாட்டிங்ஸ். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா என்னோடய அலோன் டைம் வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். நான் தனியாக இருக்கும்போது எப்படி என்ன கேர் பண்ணிக்கிறேன் அண்ட் எப்படி என்னோடய டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் vlog-ஆக எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் சுதே ஸ்கூல் போனதுக்கப்புறமா என்ன நான் எப்படி கேர் பண்ணிக்கிறேன்றது தான் இந்த வீடியோ. தலை எல்லாமே ஃபுல்லாக சிக்கு எடுத்தாச்சு. ஹேரில் இருக்க சிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆயில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு பாடி. சரி ஓகே ஆயில் வைக்கலாம் அப்படின்றதுனால அன்னைக்கு நான் எடுத்திருந்தது பார்த்திங்கன்னா ஆம்லா ஆயில் பர்சோனா அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் பாட்டில். நான் ஆம்வேயில் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வவுச்சர் கிடச்சிருந்ததுனால ஸோ ஆம்வேயில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆம்வேயில் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே அந்த பாட்டில் யூஸ் பண்ணுற வரைக்குமே கொஞ்சம் ஹேர்ஃபால் கம்மியாச்சு. ஆம்லா ஆயில் அது கூட செகண்ட் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஜிஞ்சலி ஆயில் அது யூஸ் பண்ணேன். அது கூட தேர்டு பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ஹீட்டு எவ்வளோ இருந்தாலுமே அது ரெடியூஸ் பண்ணிவிடும். அதுவும் நான் ரொம்ப ஆட் பண்ணலை. சும்மா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தான் அதில் ஆட் பண்ணி. ஸோ அந்த ஆயிலை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் அதை கொஞ்சம் ஹீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஓகே அந்த சில்னஸோடு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணி இது பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். சில டைம் நான் அப்படியே அந்த ஹீட் பண்ணாமையே வைப்பேன். அன்றைக்கி நான் ஹீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த ஹீட்டோட லைட் ஹீட்டோட ஏருக்கு வச்சுட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நம்மளுக்கு ஹெட்டேக்கு அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே அதை மீறி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதை ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். ஆயில் போட்டு முடித்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்ப் மசாஜர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் போட்டுட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த ஸ்கேல்ப் மசாஜர் எடுத்து நல்லா ஸ்கேல்பில் அந்த டிப் தேய்க்கிற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஸ்கின்னோடு அப்படியே ஓட்டிகிட்ருக்கும்போது நம்ம அந்த மசாஜ் கொடுக்கும்போது அது வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அது வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் வச்சக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் சும்மாலாம் உட்கார மாட்டேன். எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா ஒன்ஸ் ஆயில் வச்சுட்டு நான் உட்காந்தேன்னா செவுத்தில் எங்கேயாவது பூசிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அதனால் நான் ஆயில் வச்சுட்டு உட்கார மாட்டேன். அன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே ஃபுல்லாகவே க்ளோத்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பீரோலேருந்து புது துணி எல்லாமே எடுத்து ஃபுல்லாக பெட் மேலே போட்டாச்சு. பெட்ஷீட்ஸ் எதுவுமே மடிக்கலை. ஷால்ஸ் அப்படியே போட்டிருந்தேன். அப்படியே கம்ப்ளீட்டாக மெஸ்ஸியாக இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு ஒரு மாதிரி மூட் ஸ்விங் இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, ஒர்க் பண்ணவே தோணலை. ஆனால் பண்ணியே ஆகணும். நானே என் பாடியை நகர்த்தி கொண்டு போய் பண்ண மாதிரியான சுச்சுவேஷன். சரி ஓகே வீடு எல்லாமே போட்டபடியாக இருக்குது அப்படின்றதுனால
ஆப்வியஸ்லி அது நம்ம தான் பண்ணணும். 2 டேஸ் ஆனாலும் 3 டேஸ் ஆனாலும் அது நம்ம தான் பண்ணணும். அந்த நாளில் சரி ஓகே நானே ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்து ஓகே அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் ஓகே அன்றைக்கி எனக்கு டே வந்து நானே என் மைண்ட் செட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் சூப்பர் ப்ரொடக்டிவாகவே போச்சு, நல்லாவே தான் இருந்துச்சு. ஸோ க்ளோத்ஸ் எல்லாம் மடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா என் பையன்தான் இந்த பீரோவுக்கு அந்த சைடு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சுருப்பேன். ஏன்னா அவனுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண இருக்கும், ஸ்கூலுக்கு போகும்போது சந்தனம் விட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த பீரோவுக்கு உள்ளே இருக்கிற ரேக்லேயே நான் வந்து வச்சுருப்பேன் அவனுக்கு. ஆனால் அது என்னென்னா அவர் அங்கே யூஸ் பண்ணும்போது மீதி இருக்கிற சந்தனத்தை அப்படியே அந்த மிரரில் வந்து தடவிட்டு போயிடுறான். அது ரொம்ப நாளாக தடவிட்டுருக்கான். நானும் அவன் சின்ன பிள்ளை இல்லையா, நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் அதை பண்ணிடுறதுனால ஓகே இந்த மிரரை மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம், இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டோன்னே அதுவுமே எதுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக மிரரை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன். மிரர் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க பீரோஸ் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தது. ஒரு வழியாக அதுவுமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்குமே க்ளீனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் அவனோட ஸ்டடி டேபிள் வச்சுருப்பேன். அந்த ஸ்டடி டேபிள் மேலே பார்த்திங்கன்னா புக்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே தான் இருக்கும். புக்ஸ் இருக்கோ இல்லையோ அவன் அங்கே படிப்பான், கொஞ்ச நேரம் படிப்பான், மற்றபடி ஹாலில் படிக்கிறது தான் அவனுக்கு பழக்கமாக இருக்கும். பட் ஆனால் அங்கே படிக்கும்போது புக்ஸ் தவிர மீதி எல்லாமே வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் வாங்கியிருந்தேன். என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், லாஸ்ட் ஷீல்டுன்னு சொல்லிட்டு. அரவுண்டு 350 சம்திங் அந்த ப்ரைஸில் தான் வந்துருந்துச்சு. நான் யூஸ் பண்ணால் ஃபுல்லாக ஒயிட் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஏன்டா அதை வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி இருக்கிறதுனால சும்மா மேலே அப்படியே போட்டுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறம் குளிக்க வந்தாச்சு. குளித்து முடிச்சிட்டோன்னே தலையெல்லாம் துவட்டி ஹேர் செட் பண்ண வேண்டியது தான். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் பண்ணக்கப்புறமா எப்போவுமே செட் பண்ணுறது தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிவோலின்லேருந்து இந்த ஹேர் சீரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லைன்னா நான் லாரியல்லேருந்து யூஸ் பண்ணுவேன். லிவோலின் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ராசரி வாங்கும்போதே சூப்பர் மார்க்கெட்டில் இருந்ததுனால நான் அதையும் சேர்த்து வாங்கிட்டேன் நான். அதில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஹேர் ஃபுல்லாகவே ஸ்கேல்பில் இல்லாமல் ஹேரில் மட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துருங்க. எடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் செட் பண்ணுறதுக்கு எந்த டூல்ஸுமே ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஹேர் ட்ரையர் மட்டும்தான். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்திங்கன்னா நான் வாங்கி 8 years மேலே ஆகுது. என் பையன் பிறந்தப்போ நான் வாங்கினது.
ரொம்ப இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி ஹேர் ட்ரையர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த நாப் எதுவுமே எந்த ஒரு சின்ன டிஃபால்ட்டு சின்னதாக எனக்கு ஒர்க் ஆகாமல் போச்சு, சின்னதாக எனக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ட்ரையர் ஓகே பேசிக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 750 800 அந்த ரேஞ்சில் வாங்கினது. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் பேக் வாங்கினது. இந்த ஹேர் ட்ரையர் அண்ட் சீப்பு வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணுவேன். நான் ஒரு பக்கம் செட் பண்ணியாச்சு. இந்த பக்கத்துக்கு ஹேருக்கும் இந்த பக்கத்து ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது. நல்லா அந்த ஷைன் இருக்கும். நம்ம அந்த கேஸ்ட்ரால் ஆயில் யூஸ் பண்ண அந்த ஷைன் வந்து அப்படியே நல்லா இருக்கும். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து அந்த நெக்ஸ்ட் வாஷ் ஹேர் பண்ணுற வரைக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இது தான். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் 2 பக்கமே செட் பண்ணிட்டேன். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் நான் 2 பக்கம் செட் பண்ணக்கப்புறமா இருக்கிற ஹேரோட டிஃப்ரென்ஸு. ஓகே, இதை வந்து நான் ஒரு 2-3 டேஸ் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வர வரைக்குமே அந்த சீரம் இருக்கிறதுனால அது அழகாக இப்படியே செட் ஆகிடும். ரொம்ப சிக்கு வராது. ஒரு ஹேர் செட் பண்ணணும், ஒரு எங்கேயா வெளியில் போகணுன்னா கூட நம்ம அழகாக ஒரு சும்மா கோம் பண்ணிவிட்டு நம்ம கிளிப் போட்டுட்டு போயிடலாம். சூப்பராகவே இருக்கும். You're really good at saying what you mean. Suppress my feelings, 'cause ஹேர்லாம் செட் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் பையனுக்கு கட் பண்ணி கொடுத்த மேங்கோ தான் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி அதையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இந்த மேங்கோ பார்த்திங்கன்னா ஹிமாம்பசாம் சூப்பராக இருக்கும். எனக்கு மேங்கோலேயே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பங்கனபல்லியும் ஹிமாம்பசாண்டும் தான். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பழமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ கிட்ட வந்துடும். அதுவும் ஒரு 350-400 ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டுருவாங்க. ஆனால் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செம்மையாக இருக்கும். ஆனால் இது என்னென்னா இப்போ சீசன் போகிற டைமில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேஸ் பேக் எதாவது போடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் எடுத்து இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி தான். கடுக்காய் பொடி கூட வந்து 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். எனக்கு ஃபேஸ்க்கு நெக்குக்கு மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். நான் ரொம்ப அதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பிராண்ட் கடுக்காய் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு பேக்கெட் முடிய போகுது. நல்லா இருக்கானா நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரிஜினல் கடுக்காயே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி, அது கூட வந்து 1 ஸ்பூன் தேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னே இருந்ததுக்கும் அந்த ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணதுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். கொஞ்சம் க்ளோ இருக்க மாதிரியாக ஃபீல் ஆகும். பிக்மெண்டட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது யாராவது ஒயிட் ஸ்கின்னுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கடுக்காய் பொடி யூஸ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். I've been thinking about myself today. Think how about you? பேக் பார்த்திங்களா? ஆனால் நல்லா க்ளோ கொடுக்கும். பிக்மெண்ட்லாம் இருந்துட்டுனா நல்லாவே கிளியர் பண்ணும். ஸ்கின் டோனை வந்து ஈவன் பண்ணும். நல்லாவே இருக்கும்.
கடுக்காய் பொடி வந்து ரொம்ப சூப்பராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் வந்து வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. தென் வந்து அந்த 10 மினிட்ஸ் டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னு புக் படிக்க போகிறேன். என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனோட ஒரு மனிதன் இரு வீடு ஒரு உலகம். தமிழ் புக்கும் படிப்பேன், இங்கிலீஷ் புக்கும் படிப்பேன். தமிழ் புக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் இங்கிலீஷ் புக் நிறையவே இருக்கும். இது வந்து என்னோடய ஃபாதர் இன் லா வந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ இது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், நல்லா இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையும் கொஞ்சம் கவரப் பண்ணிடலாம் அப்படின்றதுனால. ஓகே, பேக்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் நான் வந்து புக் படிக்கவே உட்காந்துட்டேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்ததுனால ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour உட்காந்து நான் படிச்சிருப்பேன். அப்படி 1.5 hour எப்படி போச்சுன்னே தெரியல எனக்கு. ஆனால் படிக்கிறதுல அப்படியே போயிடுச்சு நான். சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்கலை. லன்ச் டைம் தான் வந்துடு, ஒரு 12:30 இருக்கும் லன்ச் டைம். ஆனாலும் எனக்கு சாப்பிட பிடிக்கலை. சரி, கோல்ட் காஃபி எதாவது போட்டு குடிக்கலான்னு பார்த்தா என்னோடய பீட்டர் ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜார்லேயே வந்து அந்த பீட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பீட்டர் அளவுக்கு வரல. அதுக்குன்னு இதில் ரொம்ப மோசமாகவும் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, லைட்டாக ஒரு கோல்ட் காஃபியோட இதுக்கு வந்தது ஓகேவாக தான் இருந்துச்சு. இதில் கோல்ட் காஃபிக்கு என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகரு, காஃபி பவுடர், கொஞ்சமாக கொக்கோ பவுடர், அது மூணுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா தண்ணி வச்சுட்டு, தண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு ஹை ஸ்பீடில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பீட் பண்ண ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சியில் வரும். இதை வந்து அதில் ஊற்றிட்டு அது கூட மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஃப்ராத்தரோடு வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு பதிலாக பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த சில்டு மில்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணேன். சரி, எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு. குக்கிங் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சுதேவ்க்கு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க்கே. அது வரைக்கும் சும்மா தானே இருப்போம். சரி, புக்ஸ் படித்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னாச்சுன்னா, சரி இந்த நெயில் பாலிஷ் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்டு பார்த்திங்களா, நெயிலேருந்து பீலாயும் வந்துருச்சு நெயில் பாலிஷு. சரி, இதுக்கு மேலே விட்டால் நல்லாவே இருக்காது அப்படின்றதுக்காக சரி இதை க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணிவிட்டு வேறு நெயில் பாலிஷ் வைக்கலாம். அதே மாதிரி காலுக்கும் நான் நெயில் பாலிஷ் வைப்பேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றதுனால. காலுக்கு வந்து மோஸ்ட்லி நான் ஒரு கொஞ்சம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பிளாக்கு, ஒயிட், இல்லைன்னா ரொம்ப லைட் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன்.
கைக்கு தான் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணேன். சம்டைம்ஸ் நியூட் கலர் போவேன், அப்படி இல்லை ஷிம்மர் போவேன், சம்டைம்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் கூட போவேன். அது கூட என்னோடய ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் டஸ்கி இல்லையா, ஸோ அதனால் வேறு எதனா கலர்ஸ் யூஸ் பண்ணேன்னா அது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நெயில் பாலிஷில் சில கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் காட்டுறேன். ஸோ நெயில் பாலிஷை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி டிஷ்யூவே கிடைக்கிது. இந்த டிஷ்யூ நான் வந்து ஒரு சின்ன ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். 50 இல்லை 30 to 50 rupees நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கிறேன், மினிசோவில் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சின்ன வைப் பண்ணாலே போயிடும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சா தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்கியாச்சு அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சிச்சுன்னா பேக் டு மினிசோவில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். மினிசோவில் இந்த மாதிரி டிஷ்யூஸு இதெல்லாமே சிலது வாங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிலது மட்டும் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், பட் ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்ததுன்னா மினிசோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 2 கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பிளாக் ஷிம்மர் கலரு, ஒரு சில்வர் கிரே மாதிரி அந்த மாதிரி கலரில் வரும், ரொம்ப ஷிம்மரியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் மோஸ்ட்லி காலுக்கு போடுவேன். காலுக்கு இந்த கலர், அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கலர் வந்து காலுக்கு வழக்கம் போல் எடுத்து வச்சுட்டு, இது வந்து பாப் எக்ஸோவில் வாங்கியிருந்தது கலர். இது பாப் எக்ஸோவில் வந்து ஜெப்டோவில் வாங்கும்போது ஆஃபர் போயிருந்துரு. ஸோ அந்த டைமில் வந்து நான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 4 or 5 கலெக்ஷன்ஸில் வந்துடும். செட் ஆஃப் 4 நினைக்கிறேன். அதில் வந்து அரவுண்டு 250 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நான் 4 நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். ஆனால் இது பார்த்தா ரொம்ப குட்டி தான், இதுக்கு 250 ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்ற மாதிரி நான் வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன். சரி ஓகே, ரிட்டர்ன்லாம் எதுவும் போடலை, அதுக்கப்புறமா ஆஃபரில் தானே வாங்கணும் அப்படின்றதுனால நானும் விட்டுட்டேன். பட் ஆனால் கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருக்குது. ஒரு 2 to 3 daysக்கு வந்து நெயில் பாலிஷ் உரியாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் லைட்டாக பீல் ஆகி வந்துடும் நெயிலேருந்து. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளிப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் டைம் வந்து 2:30 இருந்துச்சு. 3 மணிக்கு என்னோடய பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமுக்கு இதை ஃப்ரை பண்ணோன்னா அந்த கிறிஸ்பினஸோடு இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் அப்போ ஃப்ரை பண்ணேன். நான் இது ஒன்றும் கிடையாது, சேப்பக்கிழங்கு ஃப்ரை. அதில் பெருசாக எதுவும் ஆட் பண்ணலை. புளி, கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி, உப்பு, அவ்வளோதான். இது 3த்தையும் போட்டு ஆயிலில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை கொடுத்துருவேன். இதை தயிர் சாதம், ரசம், சாம்பார் அது கூட என் ஹஸ்பண்ட் வச்சு சாப்பிட்டுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி கீரை செய்யும்போது தான் இதை நான் ரொம்ப செய்வேன். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் மாதுளப்பழம் உரிக்க வந்துட்டேன். நிறையவே இருந்துச்சு மாதுளப்பழம். எப்படியே என் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்னா ஜூஸ் கொடுப்பேன் நான். சரி, அதனால் அதை முன்னாடியே உரித்து வச்சிட்டோன்னா அவன் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இப்போ உரிச்சிட்டு இருந்தேன். அதில் என்ன சோகம்னு பார்த்தீங்கன்னா, இதை உரித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து தான் கரண்ட் வந்தது. அதனால் அவன் ஃப்ரூட்டாகவே சாப்பிட்டு போயிட்டான். ஸோ இந்த vlog எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்துருந்துரு. இது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் வந்து இந்த பேக் வந்து எப்படி வரும்னு தெரியாது. இது பிராண்டட் கூட கிடையாது. அமேசானில் ஒரு இது கொஞ்சம் நல்ல பாப்புலர் பிராண்டட் கூட கிடையாது. பட் ஓகே, நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு லேப்டாப்பே வைக்கிற அளவுக்கு இருக்குது. லேப்டாப் போகும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க் போடுறவங்க எல்லாமே வந்து லஞ்ச் பாக்ஸு அதெல்லாமே கூட இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது.
பட் என்னென்னா எனக்கு இந்த இடத்தாண்ட லைட்டாக ஸ்டிச்சிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிச்சிங் இப்படி தான் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இது கொஞ்சம் அவுட்டரில் கொடுத்ததுனால இது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேக் வந்தப்போ கூட எனக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே சர்ச் பண்ணி உள்ளே பார்க்கும்போது தான் எனக்கு என்னென்னா, உள்ளே கூட சரியாக ப்ராப்பராகவே இல்லை ஸ்டிச்சிங்லாம். சில இதெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடு. யாராவது இப்படி சும்மா இழுத்தா கூட அப்படியே இந்த இதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் போல். ஐயோ, இதையே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நல்ல வேலை ரிட்டன் இருந்ததுனால ரிட்டன் போட்டுட்டேன் நான். மோஸ்ட்லி நான் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கேட்டிருக்கேன் நான். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அதுவும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.